நவாஸ்கனி கையில் வெற்றிக்கனி ஒரு முடிவுக்கே வந்துவிட்ட ராமநாதபுரம் லோக்சபா தேர்தல் பரபரப்பு. ஒன்றிய அரசு மிக குறுகலான மனப்பான்மையுடன் தான் தமிழகத்துக்கு வெகு சீக்கிரமாக நாடாளுமன்ற தேர்தலை நடத்துகிறது. வடக்கு உள்ளிட்ட மாநிலங்களில் பிரச்சாரத்திற்கு அதிக நாட்களை வழங்கிவிட்டு தங்களுக்கு ஒரு தொகுதி கூட கிடைப்பது டவுட் தான் எனும் நிலையில் இருக்கும் தமிழகத்திலோ வெகு விரைவாக, அதாவது ஏப்ரல் 19 தேர்தலை முடிக்கிறது. ஆனால் நீ என்னைக்கு தேர்தல் நடத்தினாலும் எங்கள் ஓட்டு உனக்கு இல்லை என்று தாமரையை தாறுமாறாக திட்டுகின்றனர் தமிழக மக்கள். அதிலும் ராமநாதபுரம் லோக்சபா தொகுதியில் எல்லாம் திமுக கூட்டணி தீயாய் முன்னிலையில் நிற்கிறது. அதன் வேட்பாளரான இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் மாநில துணைத் தலைவரும் சிட்டிங் எம்பியுமான நவாஸ்கனிக்கு வெறித்தனமான ஆதரவு எழுந்து நிற்கிறது. ராமநாதபுரம் லோக்சபா தொகுதியில் மீண்டும் நவாஸ்கனி போட்டி என்று அறிவிப்பு வெளியானதிலிருந்து மக்களிடம் எக்கச்சக்க வரவேற்புகள். இந்த தொகுதியை சேர்ந்தவர்கள் சோசியல் மீடியாவில் நவாஸ்கனி பற்றிய தங்களின் மன ஓட்டங்களை வெளிப்படையாக பகிர்ந்து கொண்டுள்ளனர். கடந்த 5 ஆண்டுகளில் அவரால் பல வகைகளில் பயன்பெற்றவர்கள் அந்த விவரங்களை நன்றிகள் ததும்ப பதிவிட்டுள்ளனர். குறிப்பாக நவாஸ்கான் என்பவர் உண்மையை சொல்லப்போனால் ஒரு நல்ல தலைவன் நவாஸ்கனி மற்றும் நம் மாவட்டத்திற்கு நல்ல எம்பியும் கூட. நானும் கொரோனா காலத்தில் துபாயிலிருந்து நம் நாட்டிற்கு வருவதற்காக பலரிடம் முயற்சி செய்து முடியாமல் போனது. பிறகு நவாஸ்கனி அவர்களிடம் உதவி கோரினோம். என்னையும் சேர்த்து மொத்தம் 144 பேருக்காக ஒரு தனி சார்ட்டர்ட் பிளைட் ஏற்பாடு செய்து நல்ல முறையில் எங்களை மீட்டு தாயகம் அழைத்து வந்தார். அது மட்டும் இல்லாமல் இங்கே குவாரண்டைன் வசதியும் செய்து தந்தார். நவாஸ்கனியை எந்த நாளும் மறக்க மாட்டோம். அவருக்கு இன்றும் என்றும் நன்றி கூறுகிறோம் என்று குறிப்பிட்டுள்ளார்.